கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ரோமர் 10 அதிகாரம் 9 சொல்லுது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவே ஆண்டவர் என்று வாயை திறந்து அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இயேசுவை ஆண்டவர் என்று வாயை திறந்து சொல்லணும். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படலை அப்படின்னா, அது ரட்சிக்கப்பட்டிருக்க நிச்சயத்தை பெறவில்லை என்றால் இயேசுவே ஆண்டவர் என்று உங்கள் வாயை திறந்து நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். அதற்கு பிறகு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால், தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இது ரெண்டையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இயேசுவே ஆண்டவர் என்று நாம் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் அது வரைக்கும் நாம் பாவிகளாக இருந்த நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்புக்கு பிறகு நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு வெளிச்சத்தின் அதிகாரத்துக்கு கொண்டு வரப்படுறவங்களுக்கு, ஆதாமின் மூலமாக வந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டதை நாம் விசுவாசித்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் இரத்தத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை விசுவாசித்தோம் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இதுதான் ரட்சிப்புக்கு. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 2 வாழ்க்கைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ரட்சிப்புக்கு முன்பாக இயேசுவை ஆண்டவர் என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு ஆர்டினரி லைஃப் நீங்கள் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுதோ இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டனால எக்ஸ்ட்ரீம்லி ஹை சூப்பர் நேச்சுரல் காட் லிவ்ஸ் வித்தின் யூ. அப்போ இயேசு உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் பரிசுத்த ஆவியாக. அதனால் நீங்கள் தனியாக இல்லை, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் பார்த்தீங்கன்னா அவர்தான் இயேசு, அவர்தான் தேவன். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புதிய ஏற்பாட்டில் படிச்சிங்க அப்படின்னா இயேசு இந்த பூலோகத்திலே சுற்றி திரிந்தார். அவர் என்னென்ன பண்ணியிருக்கார், எத்தனை மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அது எழுதக்கூடுமானால் இந்த உலகத்தில் உள்ள அவ்வளோ புத்தகம் போதாது என்று போடப்பட்டிருக்கு. அப்படி மிராக்குலஸ் காட் இஸ் அ மிராக்குலஸ் காட். அந்த தேவன் நமக்குள்ளே வாசம் செய்தார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வில் பிகம் சூப்பர் நேச்சுரல். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடையக்கூடிய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறோம். யூ ஆர் செப்பரேட்டட் அண்ட் யூ ஆர் எ சோசன் பர்சன். அப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குள்ளே வந்துடுறோம். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறுறவங்களுக்கு. அப்போ ஆபிரகாமிற்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட பலவிதமான வாக்குத்தத்தங்கள் அது நமக்கும் பலிக்கும். ஐஸ்வர்யம் பலிக்கும். அவருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஐஸ்வர்யமும் அவருடைய ஜென்ரேஷனில் நம்ம வரனால நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கும் அது பலிக்கும். அப்போ வேதாகமத்தை படிக்கும் பொழுது நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா அதில் கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஓனர்ஷிப் நம்ம எடுக்கணும். அடுத்து வசனம் படிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருபையினாலே, பை கிரேஸ், நமக்கு செறிந்த தகுதியினால் நம்ம ரட்சிக்கப்படலை, கிருபையின் மூலமாக. we don't deserve that. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பை ஃபெய்த் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நாம் சுதந்திரித்தது அல்ல. நம்ம ரட்சிப்பு நாம் சுதந்திரித்தது அல்ல. இட்ஸ் a gift God has given us.
நம்ம செஞ்சோம், சுயமாக நான் பல காரியங்களை செஞ்சேன், பல இடத்துக்கு போயிட்டு வந்தேன், தினமும் நான் ஜெபிப்பேன், தேவ வசனத்தை வாசிப்பேன், உபவாசம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் செய்த காரியத்தினால் அல்ல, இது கிருபையினாலே நீங்கள் வைத்திருக்க விசுவாசத்தினாலே, இருதயத்தில் விசுவாசத்தினாலே இந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய ஈவு, இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். காட் ஹஸ் கிவன் திஸ் கிஃப்ட். அப்போ ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு இருக்குது, அது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த கிருபையின் மூலமாக அந்த ரட்சிப்பு வந்திருக்கு. அடுத்து ரோமர் 3:24 படி சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாக, ஃப்ரீயாக அவருடைய கிருபையினாலே அவர் கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்ம வேர் மேட் ரைச்சஸ். சுயமாக நாம் செய்த காரியத்தினால் நாம் நீதிமான் ஆக்கப்படலை. கிறிஸ்துவின் மூலமாக, அதுவும் இந்த கிருபை விசுவாசிப்பதனால நாம் ரட்சிக்கப்பட்டு நமக்கு பார்த்திங்கன்னா நீதிமான் என்ற ஒரு ஸ்தானத்தில் நமக்கு அடைகிறவங்களுக்கு. அப்போ பாவிகளாக இருந்த நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இப்பொழுது எப்படி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஆண்டவர் என்று நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டதுனால நீங்கள் நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள். அப்போ நான் செய்த பாவம்லாம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் நீதியாக எண்ணப்படுகிறீர்கள், நீதிமானாக மாற்றப்பட்டு விட்டீர்கள் கிறிஸ்துவின் மூலமாக, அந்த கிருபையின் மூலமாக. எபேசியர் 1:7 சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய ஈவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைத்த நமக்கு ஒரு ஸ்லாக்கியம், அந்த கிருபை நமக்கு we don't deserve that. நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு அருகதையற்றவர்கள். அது எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. அருகதையற்ற ஒருவருக்கு கொடுக்கப்படும் ஸ்லாக்கியம், உயர்ந்த ஸ்தானம். நீதிமான் என்ற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். We are separated people. Whatever you desire, God will give you. அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது, ஐஸ்வர்யம் கொடுக்கப்படுகிறது, ஆரோக்கியம் கொடுக்கப்படுகிறது, கடன்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம், நோய்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம், சமாதானம் இன்மையிலிருந்து சமாதானம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சமாதானத்தை நம்மளுக்கு விட்டு சென்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் நமக்கு இயேசுவே ஆண்டவர் என்று வாயிலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்ததால் கிடைத்த ஒரு காரியம். அப்போ பாவமற்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் எப்படி வந்துச்சு, அதில் எப்படி நம்மளுக்கு விடுதலை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையினால் கிடைத்த தண்டனை மூலமாக இந்த உலகத்தில் அனைவருக்கும் பாவம் உள்ளே வந்தது. அது எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, யாருடைய மகனாக இருந்தாலும் சரி, பாவத்திற்குள் நாம் பிறக்கிறோம். தொன்று தொற்று வந்த ஒரு காரியம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும், வாழக்கூடிய மக்களும் பாவத்துக்கு உட்பட்டு பிறக்கிறோம். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அதிலிருந்து விடுதலை கிடைத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவரின் அறிக்கை செய்யும் பொழுது அதிலிருந்து விடுதலை பெறுகிறோம். அதான் ரோமர் 5:17 படிக்கிறேன். அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது. நமக்கு ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தில் இருந்தோம், மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. இயேசுவை ஆண்டவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக
மரணம் நம்மளை ஆண்டு கொண்டிருந்தது, அழிவு நமக்கு ஆண்டு கொண்டது. இப்பொழுதோ அதாவது நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தை, அபண்டன்ஸ், நீதியின் ஈவு, தி கிஃப்ட், அதன் மூலமாக நீதியை பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஜீவன் கொடுக்கப்படுது உங்களுக்கு. மரணத்திற்கு எதிர்ப்பதும் ஜீவன், மரணத்திற்குள் இருந்தோம், இப்போ நமக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் ஒரே மீறினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே மீறுதல், ஆதாம் ஏவாள் மீறினதுனால அந்த ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல நாம் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு தொன்று தொட்டு 4000 வருடங்களாக அது ஒவ்வொரு ஜென்ரேஷன் மரணத்துக்கு எதுவான காரியம் கடந்து வந்து கொண்டே இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த மரணத்துக்கு எதுவான காரியத்தில் இருந்து ஜீவனுக்கு ஏற்ற ஒரு காரியத்துக்குள்ளே வந்தாச்சு. ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. நமக்கு எந்த தீர்ப்பு இருக்குன்னா, ஜீவனை கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதி என்ற தீர்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் மூலமாக. 19வது வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாமலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதான் ஒரே மனுஷன் ஆதாம், அவன் கீழ்ப்படியலை, அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அந்த ஒருவன் கீழ்ப்படியாதனால பார்த்தீங்கன்னா தொண்டு தொட்டு அநேகர், அவர் அந்த வித்துக்கு பிறந்த அனைவரும் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதனாலே, அவர் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதினாலே, அந்த பாவங்களுக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டதினால நாம் செய்த பாவங்கள், நமக்கு இருந்த பரம்பரை சாபங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதுனால அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்போ இயேசுவை ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. யூ ஆர் நாட் ஆர்டினரி ஹியூமன் பீயிங், யூ ஆர் ஃபில்ட் வித் த ஹோலி கோஸ்ட். உங்களுக்குள் ஆவியானவர் வாசம் செய்கிறார். அந்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா, he is alpha and omega, he is the creator of this universe, he knows everything. அவர் ஞானத்தால் நிறைந்தவர். அந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை நாம் சுயமாக அறிவை போல் கற்றுக்கொள்ள முடியாது. it has to be given by God. அந்த ஞானத்தை தேவன் தான் உங்களுக்கு அளிக்க வேண்டும். உங்களுக்கு அந்த ஞானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்குது. அது நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அதன் மூலமாக நீங்கள் நீதிமான் என்ற அந்த ஸ்டேட்டஸை நம்ம அடைகிறோம். நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நீங்கள் பாவிகளா, அவங்க இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதன் மூலமாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் நீதிமான், இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டதனால் நான் நீதிமான், எனக்காக நான் செய்த தவறுகளுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார், அதனால் நான் நீதிமான் என்று நீங்கள் இது நான் செய்த காரியத்தினால் அல்ல, கிருபையின் மூலமாக ரட்சிப்பை கொண்டு அதை நான் விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம். நீதிமான் அப்படின்னா தேவன் முன்னாடி எந்தவித குற்ற உணர்ச்சியில் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ரைச்சஸ் பர்சன் அப்படின்னா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட் வித்தவுட் எனி கில்ட். அந்த கில்ட் எப்படி வருது? நம்ம செய்த பாவத்தின் மூலமாக நாம் தகுதியற்றவர், கிறிஸ்துவ இயேசு நாம் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவர் என்று நாம் யோசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ செய்த பாவத்தை நான் பார்க்கல, கிறிஸ்துவின் மூலமாக அது மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ தைரியமாக நிற்கலான்னு சொல்கிறது தான் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். நம்மளுக்கு எந்த குற்ற உணர்வு இருக்க தேவையில்லை. கிறிஸ்டியன் லைஃப் அதுக்கு பார்த்தீங்கன்னா there is no guilt. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். அப்போ நீதிமான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் நீதிமானுக்காக எழுதப்பட்டிருக்கோ அது உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வசனம்
உங்களுக்கு எனக்கு சொந்தமாகுது. அப்போ வேதாகமத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது யாரோ கிடையாது, யாரோக்காக எழுதப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தங்க நீதிமான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து ஒழுங்காக முன்னால் உட்காந்து ரொம்ப சின்சியர், அவங்களுக்கு தான் அந்த நீதிமான் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு கிடையாது. இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும், இருதயத்தில் விசுவாசித்த அனைவரும் நீதிமான்கள். அப்போ நீங்கள் நீதிமான்கள், இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டிருக்கீங்க. அப்போ நீங்களும் நீதிமான்கள். அப்போ நீதிமான்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். முதலாவது காரியம் நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பசியினால் வருந்த விடார். அப்போ வறுமை நம்மளுக்கு கிடையாது. யூ வில் பி ஃபெட். பசியினால் வருந்த விடார். ஒருவேளை நம்மளுக்கு வந்து பசி ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எல்லா தேவைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப எனக்கு ஏன் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதையும் கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பசி ஒரு நேரத்தில் 3 நேரம் சாப்பிட முடியல அப்படின்னா, நீதிமானாக இருக்கிறனால உங்களை கர்த்தர் அந்த பசியினால் வாட விட மாட்டார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுப்பார், அதுக்காக ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் மேலும் மீண்டும் அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே போவீங்க. ஒரு நாளும் உங்களை பசியினால் வருந்த விடாத தேவன், ஏன்னா நீங்கள் நீதிமான். அடுத்து 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லி, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்கள் தலையின் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் தங்கும். உங்கள் தலையின் மேலே வந்து என்ன தங்குமா? ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் மேல் தங்கும் அப்படின்னா நீங்கள் நீதிமான், அதனால உங்கள் தலையின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும். நீங்கள் வந்து யுவர் கேரியர் ஆஃப் பிளெஸிங். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக ஒரு உயர்ந்த வாழ்க்கை, அது கிறிஸ்து கொடுத்த ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு போகப்படுவீர்கள். அதுதான் உங்களுடைய இடம். அந்த ஆசீர்வாதம் வந்து வேதனை கொடுக்காது. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. நான் நிறைய பேரை பார்க்கலாம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையிலே சம்பாதித்து ரைடு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேசலை. நம்ம பேசக்கூடிய காரியம் வந்து தேவன் மூலமாக, அவர் நம்மளுக்கு ஆலோசனை மூலமாக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதுதான் சிரசின் மேல், உங்கள் சிரசின் மேல் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சிரசின் மேல் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதம் குறைந்து வறுமையில் வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கர்த்தர்கிட்ட இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி, நான் நீதிமான், என் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று போடப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்துக்கு சம்பாதிக்கான வழிகளை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களை முந்தி கொண்டு ஓடும். நீங்கள் எந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறனால பார்த்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் இட் வில் சேஸ் யூ. உங்களை விரட்டி கொண்டு வந்து முந்தி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அதை நீதிமானாக இருக்கிற நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அடுத்து, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். உங்களோட பேர் எப்படி இருக்கும்னா, புகழ் பெற்று விளங்கும். நீங்கள் வந்து புகழுக்காக இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல புகழ் பெற்று விளங்குவீர்கள். காரணம் வந்து நீங்கள் நீதிமான். அது வந்து ஒன் ஆஃப் தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேலே ஒரு பட்டினம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெளியில் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் மறைத்து வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் புகழ் பெற்று விளங்குவீர்கள். நீங்கள் புகழ்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கூட, இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னனால நீங்கள் புகழ் பெற்று விளங்குவீர்கள். ஒருவேளை புகழாக இருக்குது, புகழ்ச்சி மேல் புகழாக எனக்கு கிடைக்குது அப்படின்னா சந்தோஷப்படுங்க, நீங்கள் நீதிமான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி கொண்டிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு 11ஆம் வசனம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. உங்களோட வாய் எப்படின்னா ஜீவ ஊற்று. நீங்கள் பேசும் பொழுது ஜீவன் கொடுக்கக்கூடிய ஊற்றாக இருக்கும், மரணத்துக்கு எதுவான ஊற்றாக இருக்காது. நீங்கள் பேசினாலே இட் வில் கிவ் லைஃப். வந்து கொண்டே இருக்கும் உங்கள்கிட்ட இருந்து. உங்களோட வாய், நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள் ஒரு ஜீவன், வளர்ச்சி, பெருக்கம், முதலீடுகளை கொண்ட ஒரு காரியமாக இருக்கும் உங்களுக்கு.
அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து 21 வசனம் படிக்க, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். உங்களுடைய உதடுகள் என்ன செய்யுமா? அநேகரை போஷிக்கும். நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதை கேட்பதற்கு அவளோட மக்கள் காத்திருப்பார்கள். அது அடுத்தவங்களுக்கு இட் வில் ஃபீட் தம், போஷிக்கும். அந்த உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனுக்கேற்றதாகவும் அது உயிர் கொடுப்பதாகவும், அதை கேட்கும் பொழுதே உணர்ச்சிகள் கர்த்தர் மேல் வைத்திருக்க அந்த அன்பின் மூலமாக அது போஷிக்கும். அந்த மாதிரி ஒரு காரியம் நீங்கள் நீதிமானாக இருக்கிறனால கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறோம், அவரே வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை வெளியில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரோட ஜீவன், அந்த ஜீவனே கேட்கிறவங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு அந்த காதில் அப்போ நீங்கள் பேசக்கூடிய காரியம் அவங்களுக்கு போயிட்டு ஃபீட் தம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குள்ளே உள்ளே போய் வேலைகள் செய்யும். உங்களுக்கு அது ஒரு நாளும் வெறுமையை திரும்பாது, அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை போஷிக்கும். அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புஷ்டியான ஒரு வாழ்க்கை, ஒரு பசுமையான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இதை இந்த நீதிமானாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இட் வில் பி அபண்டன்ட் பிளெஸ்ஸிங்ஸ். அந்த பிளெஸ்ஸிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அபண்டண்ட்டாக இருக்கும், ஆசீர்வாதத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். நிறைய விதமான நம்ம பணக்காரர்களை பார்க்குறோம், பலவிதமான மக்கள் பலவிதமாக சம்பாதித்து பலவிதமாக நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய, பணம் வந்தாலே நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்கிறது யாருக்கு அப்படின்னா நமக்கு இல்லை, நாட் ஃபார் அஸ். ஏன்னா நாம் சம்பாதிப்பது தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவன் ராஜ்யத்தின் மூலமாக அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கலாம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் தேவனிடத்தில் வரக்கூடிய காரியங்கள். அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்ததே தேவன் தான். அப்போ அவர் கொடுக்குற ஆலோசனை மூலமாக நம் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு அனைத்து காரியங்களும் நமக்கு நமக்கு அது நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே அவருடைய ஆலோசனை, அவருடைய ஞானத்தின் மூலமாக வரனால நாம் தவறான வழிகளே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவர்களாக கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் என்ன பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுமா, அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஸோ அதனால் அந்த ஐஸ்வர்யத்தில் எந்த விதமான வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்கள்கிட்ட வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் 10% தசமம் வாங்க கொடுப்பீங்க, அநேகர்கள் போஷிப்பீர்கள், ஏழைகளுக்கு இறங்குவீர்கள். அப்போ அந்த ஐஸ்வர்யம் பெருகும் பெருகும் பெருகிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு 30, 60, 100 தனியாய் பெருகும். இப்பொழுது இருக்கை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள் அப்படி போடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது, அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோடு அவர் வேதனையை கூட்டாத ஒரு நிம்மதியான ஒரு ஐஸ்வர்யம், பெர்ஃபெக்ட் ஏர்னிங்ஸ், பெர்ஃபெக்ட் பிளெஸ்ஸிங், இட்ஸ் ஃப்ரம் த காட். நீங்கள் எந்த விதமான குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஐஸ்வர்யத்தை இருக்கும் பொழுது உங்கள் கையின் பிரயாசம் தேவன் மூலமாக உங்களுக்கு கிடைத்தது, அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் உங்களுக்கு. நாம் புசித்து குடித்து இருக்கையில் தேவனை நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது தேவன் கொடுத்த ஒரு ஐஸ்வர்யம், அவர் மூலமாக வந்த ஐஸ்வர்யம். அவருக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அவர் கொடுத்தது தான். அதனால தான் அந்த பணம் வரும்பொழுது நாம் அதிலேருந்து ஒரு 10% தசமபாகம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 10% எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அந்த 100% கொடுத்தது தேவன் தான். அந்த 100% உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது தேவன் தான். அதிலிருந்து 10% அவருடைய பணத்தில் அவருக்கு நம்ம கொடுக்குறவங்களுக்கு. அப்போ ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்றால், மென்மேலும் நீங்கள் பொருளாதார ரீதியிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள் என்று போடப்பட்டிருக்கு. வலியக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், நிறைந்து வலிந்து
ப்ரெஸ் டவுன் ஷேக்கன் டுகெதர் ரன்னிங் ஓவர் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து மடியிலே கொட்டுவார்கள். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா, நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, சம்பாத்தியத்தில் 10% கொடுக்கும் பொழுது நீங்கள் நீதிமானாக இருக்கிறதுனால கர்த்தர் அதை பெருக்கி தர வல்லவராக இருக்கிறார். அப்புறம் 24ஆம் வசனம் படிக்கிறேன். துன்மார்க்கர் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கனாக இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன பயப்படுறாங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பீப்புள் ஆர் நாட் ரைச்சஸ், பீப்புள் will not accept the Lord as a Jesus as a savior. இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணாதவர்கள் துன்மார்க்கராக இருக்காங்க. துன்மார்க்கர் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். அவங்க எதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அந்த காரியம் வந்துடும். அவங்களுக்கு பயம் வந்தாலே அந்த காரியம் பின்தொடர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. ஃபியர் நாட், பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இயேசுவை ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல அவர். பயத்தின் ஆவியை விட்டு விலகிடுங்க, எடுத்து போடுங்க. தெளிந்த புத்தி உள்ள ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதுக்காக விரும்புகிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். The desires of heart will be fulfilled. நமக்கு கொடுக்கப்படும். பயப்பட தேவையில்லை. We no need to fear. நமக்கு என்னென்ன காரியம் விரும்புகிறோமோ அந்த காரியம் நமக்கு சேரும், அவனுக்கு கொடுக்கப்படும். God will give you. என்னென்ன விரும்புகிறீங்களோ, வாட் எவர் த டிசைர்ஸ். ஒருவேளை கார் வாங்க நினைக்கலாம், வீடு வாங்க நினைக்கிறான். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா ஆத்தும ஆதாயம் வரணும், சர்ச்சு ஃபுல்லாகணும், ஓவர் ஃபுல் ஆகணும், புது பில்டிங் கட்டணும், சர்ச் ஃபண்டு வேணும், அந்த மாதிரி எது கேட்டாலும் சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமான் பனையை போல் செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பனையை போல் செழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவன் செழிப்பு எப்படி இருக்குன்னா, பனை போல் அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்ரைட்டாக இருக்கக்கூடிய பனை. காற்று மழை வெயில் எது வந்தாலும் தாங்கும் உங்களுக்கு, அப்படியே நிற்கும் உங்களுக்கு. சைடில் யாரும் தாங்க வேணாம் உங்களுக்கு. ஆலமரம் போல் சைடில் விழுது போட்டு அதை தாங்கணும் அவசியம் இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும் உங்களுக்கு. வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய பனையை போல் செழிப்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. லெபனோனில் உள்ள கேதுருவை போல் உலர்வான். அந்த அளவுக்கு பெரிய பார்க், ஸ்ட்ராங் ஃபுட்டட் இன் தி எர்த். அதை போல் நீங்கள் வளர்வீர்கள். நீங்கள் நீதிமான் என்று நீங்கள் உங்கள் வாயிலை அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நீதிமான் ஆக்கப்பட்டதற்காக நன்றி என்று காலையில் எழுந்தவுடன் நீங்கள் ஜெபத்தை ஆரம்பித்து, நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்கு தத்தம் எனக்கு சொந்தம் என்று உரிமை பாராட்டி கொள்ளுங்கள். நீங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். நீங்கள் நோயிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். உறவுகள் மேம்படும். உங்களுக்கு உயர்வுக்கு மேல் உயர்வு வரும், ப்ரொமோஷன்ஸ் வரும். வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய கிருபையின் மூலமாக, உம்முடைய இரத்தத்தின் மூலமாக என்னை நீதிமான் ஆக்கியதற்காக நன்றி. ஐ டோன்ட் டிசர்வ் ஃபார் இட். நான் அதுக்கு அருகதை இல்லாதவனாக இருக்கிறேன். நீர் அது என்னை நீதிமான் ஆக்கியதற்காக நன்றி. எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா வகையான பாவங்களை மன்னித்து என்னை நீதிமான் ஆக்கியதற்காக நன்றி. கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் எனக்கு செய்து கொடுத்திருக்கா நன்றி. வேதாகமத்தில் நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும், அந்த உயர்வான வாழ்க்கை, இந்த சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங், அந்த தலைமையில் தங்கக்கூடிய ஆசீர்வாதம், நோயற்ற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நோயில் இருந்தீங்கன்னா நீங்கள் இயேசுவை கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை பெறுவீர்கள். அந்த நோய் இருந்தக்கு அறிகுறியே தெரியாததற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இருதயத்திலே இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் விசுவாசித்து வாயிலை அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உலகத்திலே வாசம் செய்வார். ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஜீவன் உண்டாயிருக்கும். ஜீவனின் தேவன். மரணம் இல்லை, கடன் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. எல்லாவற்றையும் விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டு கேட்டு அனைவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே
எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து உயர்வான வாழ்க்கையை கொடுப்பதற்காக நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.